உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இனி சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடாது, ஏன், எங்கே? இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் பாலகிருஷ்ணன் வெர்சஸ் தி ஜெனரல் மேனேஜர் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரரான பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதிலே இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமானது சாலையை முறையாக பராமரித்து பின்னர் சாலையை பயன்படுத்துகிற பயனாளர்களிடமிருந்து சுங்கவரி மூலமாக அந்த கட்டணத்தை வசூல் செய்யலாம் என்பது அதனுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த நெடுஞ்சாலையை மோசமான நிலையிலே வைத்துக்கொண்டு சுங்கச்சாவடிகளை அமைத்து சுங்க கட்டணத்தை வசூலிக்கக்கூடாது என்று அவர் கோரிக்கையாக வைத்திருந்தார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் இந்திய தேசிய நெடுஞ்சாலை சட்டம் 1988 கீழாக ஒவ்வொரு நெடுஞ்சாலையும் அவர்கள் முறையாக பராமரித்து கொடுக்கப்பட்டிருக்கிற தரநிலைகளின்படி அந்த சாலையை பராமரித்து வைத்து அதன் பிற்பாடு தான் பயனாளர்களிடமிருந்து சுங்கச்சாவடி அமைத்து சுங்க கட்டணத்தை வசூலிக்க வேண்டுமே தவிர மோசமான நிலையில் சாலையை வைத்துக்கொண்டு அவர்கள் சாலையை பயன்படுத்துகிற அந்த பயனாளர்களிடமிருந்து சுங்க கட்டணத்தை வசூலிக்கக்கூடாது என்று சொல்லி மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரை பயன்படுத்துகிற அந்த சாலையிலே இந்த சுங்க கட்டணத்தை வசூலிக்கக்கூடாது. எப்பொழுது அவர்கள் அந்த சாலையை புனரமைத்து சீர்படுத்துகிறார்களோ அப்பொழுது அவர்கள் அந்த சுங்க கட்டணத்தை வசூலிக்கலாம். அதுவரை அந்த சுங்க கட்டணத்தை வசூலிக்கக்கூடாது என்று சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.